அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் அது இறைவன் தந்த பெரிய கொடை இல்லையா? அதன்படியே நாம் வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? நீதிமொழிகள் நூல் அதிகாரம் 29 இறை வார்த்தை 13 15 முடிய. ஏழைக்கும் அவரை ஒடுக்கோருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு, இருவருக்கும் உயிரளிப்போர் ஆண்டவரே. திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவாராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும். பிரம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும். தம் விருப்பம் போல் நடக்கவிட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்கக்கேட்டை அறிவிப்பர். பிரைஸ் தி லார்ட். பிரம்பும் கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும். அப்போ ஒரு கண்டித்தல், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் போது அதில் ஒரு ஞானம் கிடைக்கிறது இல்லையா? அந்த கண்டித்தல் தான் கடைசி வரைக்கும் ஒரு நிறைவாக இருக்குது. அப்போ நாம் பிள்ளைகளை கண்டித்து நடக்க வைக்கும்போது, வழி நடத்தும் போது நமக்கு எல்லாமே நிறைவாக அமையும். அந்த நிறைவு தான் இறைவன் தருகிறார். ஏனென்றால் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இறைவன் தான் உயிரளிக்கிறார். எல்லாருக்குமே உயிர் அவர் தானே கொடுக்குறாரு. ஆனால் யாருக்கு என்ன வருதுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நோய் வருது, இந்த நொடி வருது தெரியுமா? இப்போ எல்லாருக்குமே, ஏழையில் பணக்காரில் எல்லாருக்குமே ஒரே வித வியாதி வந்துகிட்டே இருக்குது இல்லையா? அந்த வியாதியை கண்டாலே பயமாக இருக்கிறது எல்லாருக்குமே. ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் அந்த வியாதியின் சொற்கள் தான். அப்போது எதற்கு ஏன் என்று தெரியவில்லை நமக்கு. எல்லாருமே துன்பப்படுகிறார்கள். இறை மக்களும் துன்பப்படுகிறார்கள், இறைவனை சாராதவர்களும் துன்பப்படுகிறார்கள். என்ன ஏது என்று எதுவுமே புலப்படவில்லை. ஆனால் எல்லாமே மறைபொருள். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதில்ல, முடியவும் செய்யாது நமக்கு. அதில் நமக்கு தெளிவும் கிடைக்காது. அப்போ இறை சித்தம் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக ஏற்று நடக்க வேண்டும். எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, நீர் என்னை வழி நடத்தும், எல்லா வகையிலும் என்னை பாதுகாத்தலும் ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பின்றி நாங்கள் எங்கும் செல்ல முடியாது. உங்களுடைய பாதுகாப்பு தான் எங்களை இந்த அளவுக்கு வாழ வைக்கிறது என்று நாம் அவரிடம் சரண்டராகிவிட்டோம் என்றால் எல்லாமே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், நாம் இறைவனுக்குள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதை இறைவார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்று எழுதிய இறைவார்த்தை இன்றும் அது செயலாக்குகிறது இல்லையா? அப்போ அதன்படி நாம் வாழும்போது, இறைவார்த்தையின்படி நாம் நடக்கும்போது, இறை அச்சத்துடன் வாழும்போது, அந்த இறை அச்சத்துடனே பிறரையும் நாம் நேசிக்கும் போது அதில் ஒரு நிறைவு நமக்கு எல்லா வகையிலுமே நமக்கு அந்த நிறைவு கிடைக்கிறது. அந்த நிறைவு தருபவர் யார்? இறைவன். நமக்கு நிறைவை தந்து அதில் அவருக்கு மன மகிழ்ச்சி. இது என் பிள்ளை, என் மகன், என் மகள் அப்படி என்று இறைவன் நம்மளை தேற்றுகிறார், எப்பொழுதும் திடப்படுத்துகிறார். அந்த தேற்றுதலும் திடப்படுத்துதலும் இருந்ததால் தான் நாம் இந்த அளவுக்கு நிலைத்து நிற்கிறோம். இல்லைன்றால் நிற்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இறைவன் நம்மளோடு எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை பிறர் கண்டுகொள்ளும்படி நம்ம சொல்லும் செயலும் நடத்தையும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு நிறைவு உண்டு. அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் எங்களில் நிறைந்திருக்கிறீர். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் சொல் செயல் சிந்தனையின்படி, எங்கள் நடத்தையின்படி எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை பிறர் கண்டுகொள்ளும்படி எங்கள் அனைத்து செயல்பாடும் இருக்கும்போது ஆண்டவரே, நாங்கள் சொல்ல வேண்டாம், பிறர் சொல்ல வேண்டும், இவர்களோடு இறைவன் இருக்கிறார் என்று சொல்லும்படி நாங்கள் வழிநடக்கிற அந்த கிருபைக்கு எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை மட்டுமே நினைத்து, உம்மை மட்டுமே செயல்படுத்தி, நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் வாழ்வாக மாற்றி அதன்படியே நாங்கள் வாழ்வதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் தர வேண்டும். அப்படி நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.